வெல்கம் டு ஸ்மார்ட்டாஸ் டியூட்டோரியல்ஸ். இப்போ நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்காக பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லோரும் ஈஸியாக பண்ண முடியும். பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளே இருந்தால் க்ளே எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்லேயே நம்ம டவ் தயார் பண்ணி இந்த பிள்ளையாரை எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையாரை பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் இந்த டவ் எப்படி தயார் பண்ணுறது, அந்த கலர் டவ்வாக எப்படி மாற்றுறது எல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நமக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் பால் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ்டு பால்ஸ் வேணும். அதுக்கப்புறம் 2 ஸ்மால் பால்ஸ், ஒரு பிக் பால், ஒரு 2 மீடியம் சைஸ்டு பால், 2 ஸ்மால் பால்ஸ், அதுக்கப்புறம் அதை விட ஸ்மால் வெரி ஸ்மால் பால்ஸ் ஒரு 5. ஃபஸ்ட்டு ஒரு பால், ஃபஸ்ட்டு ஒரு பிக் பால், அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ்டு பால்ஸ், அதுக்கப்புறம் 2 பால்ஸ் ஸ்மால் பால்ஸ், அதுக்கப்புறம் வெரி ஸ்மால் பால்ஸ் ஒரு 5. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டவ் வச்சுக்கணும். நம்ம தும்பிக்கை, தந்தம், பூனல், கிரீடம் இதெல்லாம் பண்ணுறது, கண் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டவ் வச்சுருக்கேன். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீடியம் சைஸ்டு பால்ஸில் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆக்கிக்கணும். இது மேலே தான் பிள்ளையார் வரப்போகிறார். இப்போ 2 பெரிய இந்த மீடியம் சைஸ்க்கு அடுத்தது 2 பால்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நம்ம முதல்ல கால் பண்ண போகிறோம். பிள்ளையாருக்கு கால் பண்ண போகிறோம். இப்படி பண்ணிக்கணும், இப்படி பண்ணிக்கணும் நீட்டு வாக்கில். இப்படி நீட்டு வாக்கில் 2ஐயும் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ்டு பால்ஸ் எடுத்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்மால் பால்ஸ் அதை நம்ம பிள்ளையாருக்கு காலாக பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே இப்படி இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த பக்கம் கொண்டு இதோட ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கிரீடத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு இது மேலே தான் பிள்ளையார் வரப்போ ஒரு மீடியம் சைஸ்டு பாலை ஃப்ளாட்டாக ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 ஸ்மால் பால்ஸை லெக்குக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ பிள்ளையாருக்கு இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அவரோட பாதம் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் பாதம் தெரியறதா, இதோ இப்படி வரணும். தெரியறதா, அப்படி வந்துடும். அதுக்கு மேலே இந்த பெரிய பால்ஸ் இருக்குது இல்லையா, பெரிய பால் ஒன்று தான், ஒரு பெரிய பிக் பால் இல்லையா, அதை தூக்கி இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்படி பார்த்து வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு கால் இருக்குது. இதுக்கு மேலே இப்படி வச்சிட்டோமா. இப்போ இந்த மீடியம் சைஸ்டு பாலை அவருக்கு முகம், பிள்ளையாரோட முகம் அதுதான், இப்படி வைக்கிறோம். வச்சிட்டோமா, வச்சாச்சா. இப்போது
இந்த 5 பால்ஸில் 2 வந்து காதுக்கு போயிடும், பிள்ளையாரோட காதுக்கு போயிடும். 2 வந்து கைக்கு போயிடும், 1 வந்து தும்பிக்கைக்கு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 கைக்கு பண்ணுவோம். கைக்கு காலுக்கு பண்ண மாதிரியே அப்படி நீட்டு வாக்கில் தேய்ச்சிக்கணும், அப்படியே உருட்டிக்கணும். உருட்டிட்டு கொஞ்சம் அப்படி வி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இதையும் உருட்டிண்டு கொஞ்சம் நல்லா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி வி மாதிரி கொஞ்சம் வி மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கணும் கைக்கு. இப்போ கை கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வர போகிறோம்? காலுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தலைக்கு பின்னாடி இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். கைக்கும் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வரோம் இல்லையா, இங்கே பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து அவரோட கையை இப்படி அபயஹஸ்தமாக வச்சுக்கிறோம். இந்த பக்கமும் கையில் அவருக்கு மோதகம் கொடுக்க போகிறோம். லட்டு இல்லைன்னா மோதகம் இப்போவே கொடுத்துடலாமா? ஒரு மோதகத்தை கொடுத்துருவோம். பிள்ளையார் சதுர்த்திக்கு மோதகம்தான் விசேஷம், அதனால் ஒரு மோதகத்தை கொடுத்தாச்சு. இது அபயஹஸ்தம். இப்போது இதுக்கு மேலே நம்ம 2 இது பண்ணணும். காதை வச்சுடுவோம். இந்த 2 உருண்டையை எடுத்து, சின்ன உருண்டையில் பாக்கி 3 இருக்குது இல்லையா, இதில் 1 எடுத்து காது பண்ணிவிடுவோம். அவருக்கு பிள்ளையாருக்கு காது. இப்படி தானே இருக்கும் யானைக்கெல்லாம், யானை செவி அந்த மாதிரி காது. இப்போ தும்பிக்கை பண்ணிடலாம். நல்ல மெலிசாக உருட்டிக்கணும். உருட்டிண்டு இப்படி வரணும். பிள்ளையாருக்கு தும்பிக்கை வந்து இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும், ஜாயின் ஆகிற மாதிரி விட்டுட்டு இந்த தும்பிக்கையை வளைச்சி, உங்களுக்கு வலது பக்கம் வேணுன்னா வலது பக்கம் விட்டுக்கலாம், இல்லை இடது பக்கம் வேணுனாலும் இடது பக்கம் விட்டுக்கலாம். அவ சௌரியம், யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காதாச்சா? அடுத்தது பூணல் போடணும் பிள்ளையாருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பூணலை போட்டுருவோம். அதுக்கு மேலே தும்பிக்கையை இப்படி விட்டுடலாம். பூணல் போட்டுட்டு அது மேலே தும்பிக்கையை எப்படி வச்சிடலாம் பிள்ளையாருக்கு. இப்போது 2 கண் முதல்ல இது கொடுப்போம். தந்தம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு பக்கம் நீளமாக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் உடஞ்சி இருக்கும் இல்லையா. அதை வச்சு தானே அவர் எழுதினாரும்பா. அதனால் இப்படி ஒரு தந்தம் இப்படி இருக்கணும். இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப் மாதிரி இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் கொஞ்சம் ஹாஃபாக இருக்கும் அவரோட தொந்தம். நீங்கள் நல்லா பிள்ளையாரை கவனித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி கோவிலுக்கு போகிறச்ச பிள்ளையாரை கிட்டக்க, பெரிய பிள்ளையாராக இருக்கிறச்ச கிட்டக்க பாருங்க தெரியும். இந்த பக்கம் கொஞ்சம் தந்தம் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 கண் வைக்கணும். குட்டி குட்டி கண் பிள்ளையார். யானையோட கண்ணே சின்னதாக தான் இருக்கும், அதனால் சின்ன கண்ணாக வச்சா போகிறோம். இப்படி இங்கே யானைக்கு 2 கண். இது நம்ம கலர் மாவில் பண்ணுறச்ச, கலர் மாவு எப்படி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ டைம் இல்லாததுனால போடுறேன். அப்போ வந்து கண்ணுக்கு கருப்பு கலர் கொடுத்துக்கலாம். நம்ம கிரீடத்துக்கெல்லாம் நல்லா பிங்க்கு கலர், அதை மாதிரி
அவர் புல் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம கற்பனையில் ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம் எல்லாமே. ஆச்சா, இப்போ தலைக்கு ஒரு சின்ன ஒரு கிரீடம் பண்ணிப்போம். அதே மாதிரி குட்டியாக கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி ஃப்ளாட்டாக ஒன்று பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு பால், அதுக்கு மேலே ஒரு குட்டி பால் வச்சு கிரீடத்தை முடிச்சிடலாம். இப்படி வச்சிடலாம். பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? இதை அப்படியே தூக்கி அவருக்கு கிரீடமாக வச்சிடலாம். சரியா? இப்போ பிள்ளையார் ஆற்றுக்கு வந்தாச்சா? விநாயகர் சதுர்த்திக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் எல்லோரும் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. இது சின்ன சைஸில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் கற்பனைக்கு இன்னும் அழகாக எவ்வளவு கலர்ஃபுல்லாக எப்படி வேணாலும் பண்ணலாம். ஈஸியாக இருக்குது இல்லையா? நீங்கள் எல்லோரும் பண்ணி இந்த பிள்ளையார் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடணும். எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.